நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த காலை வேளையிலே நான் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரியப்படுத்துகிறேன். கொடுத்திருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தரும்படியாக இயேசு விரும்புகிறார். வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடையவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்த ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 75:6-7 வசனங்கள் சொல்லுகிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துகிறார். 1 யோவான் 5:4-5 வசனங்களிலே கூட தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு புத்தகம் 15:22-21 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இயேசு அவையை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்த, ஆண்டவரை, தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த நாளிலே கூட அந்த ஸ்திரீயானவள் ஒரு புறஜாதி, இயேசுவை அறியாத, ஆராதிக்காத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் இயேசுவாலே நான் இரக்கத்தை பெற முடியும், ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற முடியும், என் மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவள் ஆயத்தப்படுகிறாள். அங்கே இரக்கமுடைய இயேசுவிடம் இரக்கம் பெற அவள் ஆயத்தம் ஆனால் அவள் புறஜாதியாக இருந்தாலும் இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிறாள், தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறாள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். தன் குறைகளையும் தன் வேதனையையும் அறிக்கையிட்டாள். தொடர்ந்து கூப்பிட்டாள். பதில் கிடைக்கும் வரைக்கும் அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். பதில் வேறு விதமாக இருந்தது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். எப்படியாவது அவள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை இயேசுவிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்காகவே, அந்த கொடிய வேதனையிலிருந்து தன்னுடைய மகள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே அவள் கூப்பிடுகிறாள். அவள் விசுவாச அறிக்கையிடுகிறாள். வசனத்தின்படியாக நம்முடைய விசுவாசம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் பரீட்சைக்கு உட்பட பண்ண வேண்டும். நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை இட வேண்டும். அந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று இரக்கம் பெற ஆண்டவரை நோக்கி அவள் அபயம் இடுகிறாள், வேண்டிக் கொள்கிறாள். இன்று நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய இல்லாமைகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்மால் செய்து வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் இயேசுவிடம் நாம் சொல்ல வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஜெயம் கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தரே நியாயாதிபதி, அவரே வெற்றியை தருகிறவர். 1 கொரிந்தியர் 15:57-58 வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து ஒரு வெற்றியை கொடுக்க, ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கானானிய ஸ்திரீயானவள் கூப்பிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து அவள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரை இயேசு அவளை பார்த்து சொன்னார். அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.